லெமன் லீஃப் கிரியேஷன் மற்றும் நீலம் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிப்பில் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நீதிபதியிடம் சிக்கிய நடிகர் இளவரசு. ட்ராக் செய்யப்பட்ட லொகேஷன் ஸ்டேஷன் சிசிடிவியில் பதிவான காட்சிகள். வசமாக சிக்கிக் கொண்ட பின்னணி. கோர்ட் விதித்த கெடு. கிறு பின்னணி. கடந்த 2018ஆம் ஆண்டு தென்னிந்திய திரைப்பட ஒளிப்பதிவாளர் சங்கத்தின் முன்னாள் ஊழியர்களுக்கு எதிராக தியாகராய நகர் காவல் நிலையத்தில் நிதி முறைகேடு தொடர்பான புகார் ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த புகார் தொடர்பான விசாரணையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. இதை அடுத்து கடந்த 2022ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடரப்பட்டது. இந்த புகாரை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த புகார் தொடர்பான விசாரணையை விரைவாக முடித்து இறுதி அறிக்கையை நீதிமன்றத்தில் 4 மாதத்திற்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கு உத்தரவிட்டிருந்தது. ஆனால் இந்த முறையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் விசாரணையை முடிக்காமல் ஜவ்வாக இழுத்துச் செல்வதாக மீண்டும் விமர்சனம் எழுந்தது. இதனை அடுத்து நடிகரும் ஒளிப்பதிவாளர் சங்க செயலாளருமான இளவரசு ஒளிப்பதிவாளர் சங்க முன்னாள் ஊழியர்களுக்கு எதிரான நிதி முறைகேடு புகார் குறித்து போலீசார் உரிய முறையில் விசாரணை நடத்தவில்லை என குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். மேலும் போலீசாருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒன்றையும் தொடர்ந்திருந்தார். இந்த அவமதிப்பு வழக்கு நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பு 2023 டிசம்பர் மாதம் விசாரணைக்கு வந்தது. அப்போது விசாரணை முடிந்து அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு விட்டதாக கூறிய காவல்துறை வழக்கறிஞர் டிசம்பர் 13ஆம் தேதியே இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு விட்டது என கூறினார். அதன்படி கடந்த டிசம்பர் 12ஆம் தேதி இளவரசு காவல் நிலையத்தில் ஆஜராகி வாக்குமூலம் அளித்துள்ளதாக கூறி அது தொடர்பான கண்காணிப்பு கேமரா காட்சிகள் காவல் நிலையத்தினரால் சமர்ப்பிக்கப்பட்டன. அப்போது ஒளிப்பதிவாளர் சங்கத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் காவல்துறையின் ரிப்போர்ட்டில் இருப்பது போல் ஒளிப்பதிவாளர் சங்க செயலாளர் இளவரசு கடந்த டிசம்பர் 12ஆம் தேதி காவல் நிலையத்தில் ஆஜராகி வாக்குமூலம் அளிக்கவில்லை. நீதிமன்ற அவமதிப்பிலிருந்து தப்பிப்பதற்காக காவல்துறை அந்த தேதியில் காவல்துறை முன்பு ஆஜரானதாக கூறுவது தவறு என்று கூறியிருந்தார். ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்த இளவரசு தரப்பு வழக்கறிஞர் இளவரசு டிசம்பர் 13ஆம் தேதிதான் காவல் நிலையத்தில் ஆஜராகி வாக்குமூலம் அளித்தார். டிசம்பர் 12ஆம் தேதி மாமல்லபுரம் படப்பிடிப்பில் இருந்தார். அவரால் எப்படி அன்றைய தினமே ஆஜராகி இருக்க முடியும்? காவல்துறையினர் சமர்ப்பித்துள்ள சிசிடிவி காட்சிகள் போலியானவை என தெரிவித்தார். இந்த வழக்கு மீண்டும் நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பு கடந்த 25ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. அப்போது குறிப்பிட்ட தேதியில் நடிகர் இளவரசு எங்கு இருந்தார் என்பதற்கான மொபைல் லொகேஷன் விவரங்களையும் மொபைல் அழைப்பு விவரங்களையும் ஜனவரி 29ஆம் தேதி தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை ஒத்தி வைத்தார். இந்த நிலையில் ஜனவரி 29ஆம் தேதி வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் ஆஜராகி மொபைல் லொகேஷன் விவரங்கள் மற்றும் மொபைல் அழைப்பு விவரங்களையும் தாக்கல் செய்தார். இளவரசு தரப்பில் 12ஆம் தேதி படப்பிடிப்பு ரத்து செய்யப்பட்டதால் மாமல்லபுரம் செல்லவில்லை என்றும் தென்னிந்திய திரைப்பட ஒளிப்பதிவாளர் சங்கத்தில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. காவல்துறை சமர்ப்பித்த விவரங்களை ஆய்வு செய்த நீதிபதி இளவரசு காவல் நிலையத்தில் ஆஜரானதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் நீதிமன்றத்தில் பொய் சொல்ல வேண்டாம் எனவும் தெரிவித்தார். மேலும் 12ஆம் தேதி காவல் நிலையத்தில் ஆஜரானதை கூறி மன்னிப்பு கோரினால் அதனை ஏற்க தயாராக இருப்பதாகவும் நீதிபதி கூறினார். இல்லாவிட்டால் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரித்தார். இது தொடர்பாக மனுதாரர் விளக்கமளிக்க உத்தரவிட்டு விசாரணையை மறுநாளுக்கு தள்ளி வைத்தார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.